வானதி கண்களை மூடிக்கொண்டு துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்து கொண்டு ஓட்டுக்கூரை ஓடத்தில் சுழன்று சென்ற நேரம் சில வினாடிகள் தான் இருக்கும். ஆயினும் அவை சில யுகங்களாகவே அவளுக்கு தோன்றின. பின்னர் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி அவளுடைய தேகத்தை எல்லாம் குலுக்கி போட்ட போது அவளுடைய கண்களும் திறந்து கொண்டன. கூரை ஓடம் ஆற்றங்கரை மரத்தின் மீது மோதியதனால் அந்த அதிர்ச்சி உண்டாகியது என்பதை வானதி அறிந்தாள். அதனால் அந்த கூரை சுக்கல் சுக்கலான போது அதிர்ஷ்டவசமாக வானதியின் பாதி உடம்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் சிக்கிக் கொண்டிருந்தது. அதனால் அவள் மரத்தின் வேர்களில் மோதப்படாமல் தப்பினாள். தனது நிலையை ஒருவாறு உணர்ந்து மரக்கிளைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். வெள்ளத்தின் சுழல் அவளுடைய கால்களை பிடித்து அதிவேகமாக இழுத்து கொண்டிருந்தது. அந்த வேகத்தினால் அவள் உடுத்தியிருந்த சேலையும் அவளை இழுத்து வெள்ளத்தில் விட்டுவிட முயன்றதாக தோன்றியது. வானதிக்கு அந்த சமயம் அதிசயமான மனோதிடமும் தைரியமும் எங்கிருந்தோ வந்திருந்தன. பல்லை கடித்துக் கொண்டு தன் முழு பலத்தையும் கொண்டு எழும்பி மரக்கிளையின் மேலே தாவி ஏறினாள். வளைந்து ஊசலாடிய மெல்லிய கிளைகளுக்கு மேலே 2 கவடுகளாக பிரிந்த ஒரு பெரிய கிளையில் வசதியான இடத்தில் கெட்டியாக உட்கார்ந்து கொண்டாள். சேலை தலைப்புகளை முறுக்கி தண்ணீரை பிழிந்தாள். அப்போது சடபடவென்று தண்ணீர் அடிபடும் சத்தம் கேட்டது. சற்று முன்னால் வானதி கண்களை மூடிக்கொள்வதற்கு முன்னால் பார்த்த முதலையின் நினைவு வந்தது. கீழே குனிந்து 4 பக்கமும் உற்று பார்த்தாள். முதலையின் வால் தண்ணீரை அடிக்கும் காட்சி மட்டும் தென்பட்டது. முதலையின் உடம்பின் பெரும் பகுதியை வானதி ஏறி வந்த ஓட்டுக்கூரையின் உடைந்து சிதறிய பகுதிகள் மறைத்து கொண்டிருந்தன. சிறிது சிறிதாக முதலை தன் வாலின் உதவி கொண்டும் உடம்பை அசைத்தும் நெளிந்தும் அந்த கூரை பகுதிகளில் இருந்து முழுவதும் விடுவித்துக் கொண்டு வெளிவந்தது. அப்படி வெளிவந்த மகிழ்ச்சியை காட்டுவதற்காக முதலை தன் வாயை அகல பிளந்தது. வானதியை பார்த்து, வா, எப்படியும் நீ என் வாயில் விழ வேண்டியது தான் என்று சொல்வது போல் இருந்தது. வானதியும் தான் தப்பி பிழைத்த விதத்தை எண்ணி பார்த்து உற்சாகம் கொண்டிருந்தாள். ஓஹோ, அப்படியா சொல்கிறாய்? என்னை விழுங்கி விடுவேன் என்றா சொல்கிறாய்? முதலையே, உன் கைவரிசை வால்வரிசை ஒன்றும் என்னிடம் பலிக்காது. நீ பல்லை காட்டுவதிலும் உபயோகமில்லை. உன் பசிக்கு என்னை நம்பியிருக்காதே. வேறு யாரையாவது பார்த்து கொண்டு போ என்று வானதி முதலையிடம் பேசினாள். அந்த குரலை கேட்ட முதலை தன் 2 பயங்கரமான கண்களாலும் அவளை உற்று பார்க்க தொடங்கியது. அதை பார்த்த வானதி, ஓஹோ, உன்னுடைய சபலம் உன்னை விடவில்லை போலிருக்கிறது என்று கூறிவிட்டு சுற்று முற்றும் பார்த்தாள். அவளுடைய நிலைமை சற்று பயமளிக்க கூடியதாகவே தோன்றியது. தண்ணீரின் பக்கம் அந்த பெரிய மரத்தின் கிளைகள் வளைந்து தொங்கின. ஆனால் கரையின் பக்கத்தில் அப்படி தாழ்ந்திருந்த கிளைகளையே காணவில்லை. அடிமரத்தின் வழியாக இறங்கினால் அங்கே வேர்களோ வேறாக முதலை காத்து கொண்டிருந்தது. பக்கம் கிளைகள் இருந்தாலும் பாக்கமில்லை. எப்படியோ குதித்து சமாளிக்கலாம் என்று எண்ணி மரக்கிளைகளின் வழியாக நடந்து மறுபக்கம் போக முயன்று எழுந்தாள். ஏற்கனவே வெகு நேரம் வானதியின் உடம்பின் கீழ்ப்பகுதி முழுவதும் தண்ணீரில் இருந்தபடியால் கால்கள் சில்லிட்டு போயிருந்தன. எழுந்து நிற்க முயன்ற போது கால்கள் வெடவெடவென்று நடுங்கின. கால்களே, உங்களுக்கு என்ன வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு வானதி மறுபடியும் உட்கார்ந்து கொண்டாள். யாருக்கு பொறுமை அதிகம், முதலைக்கா தனக்கா என்று சோதித்து பார்க்க வேண்டியது தான் போலிருக்கிறது. இந்த சமயம் கஜேந்திரனின் பிளிரல் சத்தம் கேட்டு வானதி திடுக்கிட்டாள். சற்று முன் நதியை குறுக்கே கடந்து கரையேறி மேற்கு நோக்கி சென்ற யானை திரும்பி வந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் ஆற்றின் கரையோரமாக படகு ஒன்று வருவதையும் கவனித்தாள். அந்த படகில் 2 இருந்தார்கள். அந்த 2 ஒருவர் ஜோதிடரின் சீடன், இன்னொருத்தி பூங்குழலி. கடைசியில் தன்னை காப்பாற்றி அழைத்து போக பூங்குழலி தானா வர வேண்டும். படகு மரத்தின் அடியில் வந்தது. மரக்கிளை மேல் உட்கார்ந்திருந்த வானதியை பூங்குழலி பார்த்துவிட்டாள். சிரித்து கொண்டே, இளவரசி, நல்ல இடம் பார்த்து ஒளிந்து கொண்டீர்கள். சீக்கிரம் இறங்கி வாருங்கள். அதோ அந்த யானையின் மேல் வருகிறது, யார் தெரியுமா என்று கேட்டாள். வானதியின் மனதில் சட்டென்று உண்மை உதயமாகி விட்டது. ஆனாலும் அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக, தெரியாதே, யார் என்று கேட்டாள். இளவரசி, தாங்கள் யாரை தேடிக்கொண்டு புறப்பட்டீர்களோ அவர்தான், இளவரசர் தான் என்றாள் பூங்குழலி. வானதி அடங்கா வியப்புடன் யானையின் மேல் வருகிறவரை சில நொடி நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். அவர் அருகில் வரும் சமயத்தில் தான் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்திருப்பது மிக்க அசம்பாவிதம் என்று தோன்றியது. பூங்குழலியின் யோசனைப்படி அவளுடைய படகில் இறங்கிவிட வேண்டியதுதான் என்று எண்ணி கீழே பார்த்தாள். அந்த சமயம் படகு வெள்ளத்தின் வேகத்தினால் மரத்தடியில் நிற்க முடியவில்லை.
முடியாமல் நகர்ந்து செல்வதை கண்டாள். படகுடன் போக விரும்பாமல் பூங்குழலி தாவி குதித்ததையும் பார்த்தாள். ஐயோ, இது என்ன? பக்கத்தில் பயங்கர முதலை கிடப்பதை இந்த பெண் கவனிக்கவில்லையா என்ன? ஒரு நொடியில் பல எண்ணங்கள் வானதியின் உள்ளத்தில் எழுந்து கொந்தளித்தன. வானதியின் வாயிலிருந்து ஏதோ உளறி குளறி வார்த்தைகள் வந்தன. முதலை என்பது மட்டும் பூங்குழலியின் காதில் விழுந்தது. பூங்குழலி திரும்பி பார்த்தாள். அவளுக்கு வெகு சமீபத்தில் பிரமாண்டமான முதலை அதன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பூங்குழலி திரும்பி பார்த்த சமயம் முதலை தன் வாளை ஓங்கி தண்ணீரில் அடித்தது. பூங்குழலி எவ்வளவோ தைரியசாலிதான். எத்தனையோ அபாயங்களை சமாளித்திருக்கிறாள். ஆனால் 10 அடி தூரத்தில் வாயை பிளந்து கொண்டிருக்கும் முதலைக்கு முன்னால் மனோதைரியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? காரணம் தப்பினால் மரணம். ஒரு வினாடியில் உயிர் தப்பாவிட்டால் முதலையின் வாயில் போக வேண்டியதுதான். எப்படி உயிர் தப்புவது? மறுபடியும் படகில் ஏறிக்கொள்ள வேண்டியதுதான். இவ்வாறு எண்ணி பூங்குழலி தண்ணீரில் பாய்ந்தாள். படகு அதற்குள் கொஞ்சம் தூரம் போய்விட்டது. ஜோதிடரின் சீடன் படகை அந்த இடத்தில் நிறுத்த முடியாது என்று தீர்மானித்து சற்று கீழ்ப்புறம் சென்று கரையோரமாக அதை ஒதுக்க எண்ணி கொண்டு போனான். பூங்குழலியின் ஆபத்தான நிலையை அவன் கவனிக்கவில்லை. படகை பிடிக்க தாவி நீந்தி சென்ற பூங்குழலி அலைமோதும் கடலை காட்டிலும் காவேரி வெள்ளத்தின் கரையோர சுழல் அபாயகரமானது என்று கண்டாள். சுழலின் வேகம் அவளை கீழ் நோக்கி இழுத்தது. முதலை அவள் பின்னால் அவளை பிடிப்பதற்காக நகர தொடங்கி விட்டதென்பதை உணர்ந்தாள். இந்த நிலையில் அவளுடைய சேலையின் தலைப்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் மாட்டிக்கொண்டு அவளுடைய நிலையை மேலும் அபாயகரமாக்கியது. இதையெல்லாம் மேற்கிளை மீது அமர்ந்திருந்த வானதி கண்டாள். தன் மீது பூங்குழலி கொண்டிருந்த மனக்கசப்பும் சற்று முன்னால் அவளுடைய கொடூர வார்த்தை காரணமாக தான் செய்த சபதமும் அவள் தன்னை கை தூக்கிவிட வேண்டாம் என்று எண்ணி கையை உதறி தண்ணீரில் விழுந்ததும் மின்னல் வேகத்தில் வானதியின் மனதில் தோன்றி மறைந்தன. கூடவே அந்த பெண் பொன்னியின் செல்வரை கடலிலிருந்து காப்பாற்றி சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்ததும் அதனால் சோழ நாடும் தானும் அவளுக்கு பட்டிருந்த நன்றி கடனும் நினைவுக்கு வந்தன. அதோ யானை மீது இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்குள்ளே இவள் முதலையின் வாயில் அகப்பட்டு விட்டால் இளவரசர் மனம் என்ன பாடுபடும்? தன்னை பற்றி அவர் என்ன எண்ணுவார்? பார்க்க போனால் தன்னை காப்பாற்றும் எண்ணத்துடன் அல்லவா இவள் தன்னை தொடர்ந்து வந்து இந்த அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறாள். இவ்விதம் எண்ணமிட்ட நேரத்திலேயே தன்னுடைய கடமை இன்னதென்பதையும் வானதி நிச்சயித்து விட்டாள். மேற்கிளையில் இருந்து ஒரு கிளை கீழே இறங்கி அதன் மீது படுத்த வண்ணம் கைகளை கீழே நீட்டினாள். பூங்குழலியின் தலை கூந்தலை வாரி பிடித்துக் கொண்டாள். பூங்குழலி மேல் நோக்கி பார்த்தாள். வானதியின் கைப்பிடியில் இருந்து அவள் தப்பி செல்ல முயலவில்லை. ஒரு கரத்தை மேலே நீட்டினாள். வானதி இப்போது அந்த கரத்தை பிடித்துக் கொண்டாள். பூங்குழலியை மேலே இழுக்க தொடங்கினாள். இன்னொரு கையினால் மரக்கிளை ஒன்றை பற்றி கொண்டு பூங்குழலியை வெள்ளத்தில் இருந்து மேலே எழுப்பினாள். வானதி இருந்த கிளையிலேயே பூங்குழலியும் தாவி ஏறினாள். 2 பேரையும் தாங்க முடியாமல் அந்த கிளை வளைந்தது. பூங்குழலியும் மேலே ஏற முயற்சித்தாள். அந்த முயற்சியில் அவளுடைய கால்கள் தடுமாறின. மறுநொடியில் அவள் மரக்கிளைக்கும் நதி வெள்ளத்துக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய ஒரு கையை மட்டும் வானதியின் 2 கரங்களும் கெட்டியாக பற்றி கொண்டிருந்தன. மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் கிடந்த முதலை வெளிப்புறப்படுவதற்கு சிறிது நேரமானது. இப்போது அது வெளிவந்து விட்டது. மரக்கிளையில் இருந்து தொங்கிய உருவத்தை பார்த்துவிட்டு வாயை மறுபடியும் அகலமாக திறந்தது. பூங்குழலியின் உடலும் உயிரும் ஊசலாடி கொண்டிருந்தன. வானதியின் மெல்லிய கரங்கள் பூங்குழலியின் வைர உடலின் கணத்தினால் இற்று விழுந்துவிடும் போலிருந்தன. வானதியின் உள்ளமோ எந்த கணத்தில் பூங்குழலி தன் கையில் இருந்து நழுவி முதலையின் வாயில் விழுந்து விடுவாளோ என்ற எண்ணத்தினால் துடிதுடித்தது. அத்தகைய விபத்து நேர்ந்துவிட்டால் பிறகு இளவரசரின் முகத்தை தான் ஏறிட்டு பார்க்கவே முடியாது. பூங்குழலி விழும்போது தானும் கூட விழுந்து உயிரை விட்டு விடுவதே மேலானது. அப்படித்தான் செய்ய வேண்டும். அதோ யானை நெருங்கி வந்துவிட்டது. இளவரசர் அதன் மேல் வருகிறார். அவர் வந்து காப்பாற்றும் வரையில் பூங்குழலியை விட்டு விடாமல் இருக்க இந்த கரங்களின் சக்தி இருக்குமா? யானை ஆற்றங்கரையில் வந்து மரத்தடியில் நின்றது. மறுபடியும் ஒரு தடவை பிளிறியது. அந்த சத்தத்தை கேட்டு முதலை அந்த பக்கம் திரும்பி பார்த்தது. என்ன நினைத்து கொண்டதோ என்னமோ மறுபடியும் மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் சென்று படுத்து கொண்டது. வானதியும் மரக்கிளையின் மீது குனிந்த வண்ணம் யானையை பார்த்தாள். அதன் மேலிருந்தவரையும் பார்த்தாள். ஆம், அவர் இளவரசர் தான், பொன்னியின் செல்வர் தான். யானை பாகா, அன்று ஒரு நாள் பறவை குஞ்சுகளை காப்பாற்றியது போல் இன்றைக்கு இந்த பேதை பெண்களை காப்பாற்று என்று தனக்கு மட்டும் கேட்கக்கூடிய மெல்லிய குரலில் கூறிக்கொண்டாள். முடியாது, இனி இந்த ஓடக்கார பெண்ணை தாங்க முடியாது. இனி ஒரு நிமிடம்
தாமதித்தாலும் தோள்பட்டைகளில் இருந்து கைகள் தனியாக விழுந்துவிடும். அப்பப்பா, இவள் பெயர் பூங்குழலி. ஆனால் என்ன கணம் கணக்கிறாள்? இரும்பினால் செய்த உடம்பு போல் அல்லவா இருக்கிறது. இவ்வாறு வானதி எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் பூங்குழலி கிரீச் என்று கத்தினாள். அதை கேட்ட வானதி அவளை முதலை பிடித்து கொண்டதாக எண்ணினாள். சொல்ல முடியாத பயங்கரம் வானதியின் மனதில் குடிகொண்டது. கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். வானதியின் கைகளை பிடித்து கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருந்த கணம் மேலும் அதிகமானது. முதலை தான் பூங்குழலியை பிடித்து இழுப்பதாக எண்ணி கண்களை மூடிய வண்ணம் அவளை இன்னும் கெட்டியாக பிடித்து மேலே தூக்க முயன்றாள். வானதி, கையை விடு என்று செவியில் அமுதென ஒலித்த இளவரசரின் குரல் கேட்டது. இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் வானதி கையை விட்டாள். அவளுடைய தோள்களை இழுத்த பாரம் நீங்கியது. கண்களை திறந்து பார்த்தாள். பூங்குழலியை யானையின் துதிக்கையினால் சுழற்றி பற்றி எடுத்து கரையில் இறக்கி விடுவதை கண்டாள். பூங்குழலியின் கண்கள் மூடியிருந்தன. யானை துதிக்கை அவள் மீது சுற்றிய போதுதான் அவள் அவ்வாறு கிரீச்சிட்டு கத்தி இருக்க வேண்டும். அதே மாதிரி தானும் ஒரு தடவை கத்திவிட்டு மூர்ச்சை அடைந்தது வானதிக்கு நினைவு வந்தது. இப்போது அதை காட்டிலும் பன்மடங்கு அபாயகரமான நிலைமையா இருந்தும் தான் பயப்படாமலும் நினைவு இழக்காமலும் இருப்பதை நினைக்க வானதிக்கு வியப்பா இருந்தது. தன்னுடைய தைரியத்தை பார்த்து மெச்சி பாராட்ட இளைய பிராட்டி இங்கே இல்லையே. ஆயினும் பாதகமில்லை, எப்படியும் ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் போகாது. இப்போது என்னுடைய கதி என்ன? பூங்குழலியை மட்டும் அழைத்து கொண்டு என்னை இந்த மரத்தின் மேலேயே விட்டுவிட்டு இளவரசர் போய்விடுவாரா? அவ்விதம் இளவரசர் செய்தால் அது என்னுடைய அசட்டுத்தனத்துக்கு சரியான தண்டனையாகத்தான் இருக்கும். சிறிது நேரத்தில் யானையின் துதிக்கை மறுபடியும் வானதியை நோக்கி நீண்டு கொண்டு வந்தது. வானதி மீண்டும் ஒரு தடவை கண்களை மூடிக்கொண்டாள். மறுகணம் அவள் மரக்கிளையில் இருந்து தூக்கப்பட்டு கெட்டியான தரையில் விடப்பட்டதை உணர்ந்தாள். கண் விழித்து பார்த்தபோது தான் நதிக்கரையில் பூங்குழலிக்கு அருகில் நிற்பதை கண்டாள். தன்னை அறியாமல் எழுந்த அன்புடனும் ஆர்வத்துடனும் அந்த ஓடக்கார பெண்ணை கட்டி தழுவி கொண்டாள். பூங்குழலி கண்களில் நீர் ததும்ப தழுதழுத்த குரலில், இளவரசி, இன்று என் உயிரை காப்பாற்றினீர்கள். நான் உங்களை நதி வெள்ளத்தில் மூழ்கி போகாமல் காப்பாற்றி அழைத்து போக வந்தேன். அதற்கு மாறாக நீங்கள் என்னை முதலை வாயிலிருந்து காப்பாற்றினீர்கள். இந்த நன்றியை என்றும் மறக்க மாட்டேன். பூங்குழலி, நானா உன்னை காப்பாற்றினேன்? உன்னையும் என்னையும் அந்த யானை பாகன் அல்லவா காப்பாற்றினார். அவரிடம் உன் நன்றியை கூறு என்றாள் வானதி. இளவரசி, என் உயிர் மேல் எனக்கு அவ்வளவாக ஆசை ஒன்றும் இல்லை. ஆனால் என் அத்தை அவளுடைய செல்வ புதல்வரிடம் ஓர் அவசர செய்தி சொல்லும்படி என்னை அனுப்பினாள். அதை சொல்வதற்கு முன்னால் நான் செத்து போக விரும்பவில்லை என்றாள் பூங்குழலி. யானையின் மேலிருந்தவரை வானதி நிமிர்ந்து பார்த்தாள். ஏதோ ஒரு குதூகலம் அவளை அந்த சமயம் பற்றி கொண்டிருந்தது. யானை பாகா, எங்களை உன் யானை மேல் ஏற்றி கொண்டு போகிறாயா என்று கேட்டுவிட்டு கலீர் என்று சிரித்தாள் வானதி. வானதியின் சிரிப்பொலியுடன் கலந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இளவரசரும் சிரித்துக் கொண்டே யானையின் மேலிருந்து கீழிறங்கினார். இளவரசி, யானை ஏற்றம் என்பது மிகவும் கடினமான காரியம். ராஜ்ய சிம்மாசனத்தில் ஏறுவது போலத்தான் யானை மேல் ஏறுவதும் கஷ்டம், அதன் மேல் உட்கார்ந்திருப்பதும் கஷ்டம். யானை மேலிருந்து இறங்குவது எல்லாவற்றையும் விட கஷ்டம். ஆயினும் அந்த கஷ்டங்களையும் சில சமயம் ஒருவன் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர். இளவரசே, சிலர் அந்த கஷ்டத்தை மிக அற்பமான காரணங்களுக்கு கூட அனுபவிக்கிறார்கள். பறவை குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக யானை மேல் ஏறிக்கொண்டு ஓடி வருகிறவர்களும் உண்டு என்றாள் வானதி. இளவரசி, அந்த சம்பவம் உனக்கு இன்னும் நினைவு இருக்கிறதா? நீ அதை பற்றி இன்று வரை பேச்சே எடுக்காததினால் மறந்துவிட்டாயோ என்று எண்ணினேன் என்றார் இளவரசர். இளவரசே, உலகம் எல்லாம் சுற்றி அலைந்து வீர செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மறந்து விடுவார்கள். அரண்மனையிலேயே இருக்கும் பேதை பெண்ணுக்கு அதை ஞாபகம் வைத்து கொள்வதை விட வேறு என்ன வேலை? தாங்கள் அன்றைக்கு யானை மேல் ஏறிக்கொண்டு வந்ததும் நினைவிருக்கிறது. நான் கொடும்பாளூர் பெண் என்று சொன்னதும் தாங்கள் முகத்தை சுருக்கி கொண்டு திரும்பி போனதும் நினைவு இருக்கிறது. வானதி, அதற்கு அப்போது காரணம் இருந்தது. இளவரசே, அந்த காரணம் இப்போதும் இருக்கிறது. தாங்கள் உலகமாளும் சக்கரவர்த்தியின் புதல்வர், சோழவள நாட்டின் கண்ணின் மணி போன்ற பொன்னியின் செல்வர். நானோ பொட்டைக்காட்டு ஊரில் பிறந்து வளர்ந்தவள், சிற்றரசர் குலமகள், அதிலும் போரில் இறந்து போனவருடைய அனாதை மகள். வானதி, நீ எனக்கு அநீதி செய்கிறாய், நியாயமற்ற வார்த்தை கூறுகிறாய். போனால் போகட்டும், நான் தஞ்சைக்கு அவசரமாக போக வேண்டும். சீக்கிரம் சொல், நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய்? தனியாக ஏன் வந்தாய்? ஓட்டுக்கூரை மேல் மிதந்து வந்தாயாமே. இந்த பெண் பூங்குழலி இங்கே எதற்காக வந்தாள்? எப்படி இத்தகைய பிரயாணத்தில் சிக்கிக் கொண்டாள்? இளவரசே,
நான் ஒருத்தி இங்கே நின்று கொண்டிருப்பது தங்களுக்கு ஞாபகம் வந்தது பற்றி மிக்க சந்தோஷம். ஒரு நிமிடம் தனியாக பேச அவகாசம் கொடுத்தால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விடுவேன் என்றாள் பூங்குழலி. இந்த இரண்டு பெண்களும் அந்த சமயம் இளவரசரின் முன்னால் நேருக்கு நேர் நின்றபோது எப்படியோ அவர்களுக்கு சாதாரணமான தைரியம் ஏற்பட்டிருந்தன. சமுத்திரகுமாரி, உன்னை மறந்துவிட்டேன் என்றா நினைத்தாய்? அது எப்படி முடியும்? நீ தான் நான் கூப்பிட கூப்பிட நின்று கூட பதில் சொல்லாமல் படகை செலுத்தி கொண்டு வந்தாய். அப்படி அவசரமாக வந்தவள் மரக்கிளைக்கும் முதலையின் திறந்த வாய்க்கும் நடுவில் நின்று ஊசலாடி கொண்டிருந்ததை என் ஆயுள் உள்ளவும் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இளவரசர் சிரித்தார். உன்னை தூக்க முடியாமல் தூக்கி பிடித்து கொண்டு வானதி பட்டு கொண்டிருந்த அவஸ்தையும் நான் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? எதற்காக? யாராவது ஒருவர் சீக்கிரம் சொல்லுங்கள். பொன்னியின் செல்வா, தானும் தங்கள் திருத்தமக்கை யாரும் தங்களை வழியில் கண்டு நிறுத்தி தஞ்சாவூருக்கு போவதை தடை செய்வதற்காக வந்தோம். தாங்கள் தற்சமயம் தஞ்சாவூர் வந்தால் அங்கே பெரிய யுத்தம் மூடும் என்று இளைய பிராட்டி அஞ்சுகிறார். அதற்கு முன்னால் தங்களை சந்தித்து பேச விரும்புகிறார். வானதி, இப்போது இளைய பிராட்டி எங்கே? இளவரசே, குடந்தையில் இருக்கிறார். வானதி, நீ மட்டும் எப்படி இங்கே வந்தாய்? இளவரசே, வழியில் குடந்தை ஜோதிடர் வீட்டில் நானும் இளைய பிராட்டியும் சிறிது நேரம் தங்கினோம். அந்த சமயத்தில் காவேரி கரையை உடைத்து கொண்டு வந்து ஜோதிடர் வீட்டையே அடித்து கொண்டு சென்று விட்டது. இளவரசே, காவேரி தாய் தங்களை குழந்தை பிராயத்தில் காப்பாற்றியதாக சொல்கிறார்கள். தங்களுக்கு இந்த பொன்னி நதியின் மீது எவ்வளவோ ஆசை உண்டு என்பதையும் அறிவேன். ஆனால் இன்று இந்த நதியினால் நாடு நகரங்களும் மக்களும் மிருகங்களும் பட்ட கஷ்டத்தை நினைப்பதற்கே பயங்கரமா இருக்கிறது. காவேரி தாய் மிக கொடுமையானவள் என்று சொல்ல தோன்றுகிறது என்றாள் வானதி. வானதி, காவேரி அன்னையின் மீது அப்படி பழி சொல்லாதே. இந்த மாதரசிக்கு எங்கள் சோழ நாட்டின் மீது அவ்வளவு ஆசை. அந்த ஆசை வரம்பு மீறி போகும் போது கரையை உடைத்து கொண்டு கிளம்பி விடுகிறாள். இதை அறியாதவர்கள் அன்னையின் மீது வீண் பழி சொல்கிறார்கள். கரையை மீறி கொண்டு வருவதற்காக சமுத்திரராஜன் மீது கூட சிலர் குறை சொல்கிறார்கள். ஆனால் பூங்குழலி அப்படி கடலரசன் மீது குறை சொல்ல மாட்டாள் என்றார் இளவரசர். பொன்னியின் செல்வா, மன்னியுங்கள். நானும் இனி காவேரி அன்னையின் மீது குற்றம் சொல்லவில்லை. நானும் தங்கள் தமக்கையும் குழந்தை ஜோதிடர் வீட்டில் இருந்த போது திடீரென்று காவேரியின் ஆசை பொங்கி பெருகிவிட்டது. தங்கள் தமக்கை முதலியவர்கள் ஓடிப்போய் கோயில் மண்டபத்தின் மீது ஏறி கொண்டார்கள். நான் என் அசட்டுத்தனத்தினால் மண்டபத்தின் மீது ஏற தவறவிட்டேன். ஜோதிடர் வீட்டு கூரையை பிடித்து கொண்டு மிதந்து வந்தேன். ஓஹோ, உன்னை காப்பாற்றுவதற்காக பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டு வந்தாளா? அழகாய்த்தான் இருக்கிறது. உங்கள் இருவரையும் சேர்த்து இந்த யானை காப்பாற்ற வேண்டியதாயிற்று. இந்த யானையின் அறிவே அறிவு. உங்கள் இருவரையும் அதன் துதி கையால் பூமாலையை எடுப்பது போல் அசங்காமல் கசங்காமல் எடுத்து சற்று முன் கரையில் விட்டது. இன்று காலையில் இதே யானை கையில் அங்குசத்துடன் நேரம் கழித்து ஓடி வந்த யானை பாகனை தூக்கி சுழற்றி வெகு தூரத்தில் போய் விழும்படி எறிந்தது. அவன் உயிர் பிழைத்திருப்பதே கடினம். இளவரசே, அது என்ன? நானே தங்களிடத்தில் அதை பற்றி கேட்க வேண்டும் என்றிருந்தேன். வானதி, என்னை நீ என்ன கேட்க வேண்டும் என்றிருந்தாய்? இளவரசே, யானை பாகனாலும் அங்குசத்தினாலும் தங்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்ததோ என்று கேட்க விரும்பினேன். வானதி, தீங்கு நேர இருந்தது என்பது உண்மைதான். அது உனக்கு எப்படி தெரிந்தது? ஜோதிடர் சொன்னாரா என்ன? அந்த பித்து இளைய பிராட்டிக்கு இன்னும் போகவில்லையா? இளவரசே, ஜோதிடர் சொல்லவில்லை. சொன்னாலும் நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம். பெரிய பழுவேட்டர் ஐயர் சொன்னார். என்ன? யார் சொன்னார் என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, தனாதிகாரி பெரிய பழுவேட்டர் ஐயர் தான் சொன்னார். நாங்கள் ஜோதிடர் வீட்டில் இருந்த போது அவசரமாக அவர் உள்ளே நுழைந்து வந்தார். தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி சொன்னார். விஷம் தடவிய அங்குசத்தை பற்றியும் சொன்னார். ஓஹோ, இது பெரிய அதிசயம்தான். அவருக்கு எவ்விதம் தெரிந்தது? அவரும் ஜோதிடர் ஆகிவிட்டாரா? அல்லது ஒருவேளை எல்லோரும் சொல்வது போல் அவரே இந்த ஏற்பாடு செய்தாரா என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, இல்லை, அவர் செய்த ஏற்பாடல்ல. பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டதினால் அறிந்து கொண்டாராம். வானதி, இன்னும் ஏதாவது அவர் சொன்னாரா? இளவரசே, நினைப்பதற்கும் சொல்வதற்கும் பயங்கரமா இருக்கிறது. தங்களையும் தங்கள் தந்தையையும் மூத்த இளவரசரான ஆதித்த கரிகாலரையும் ஒரே நாளில் யமலோகம் அனுப்ப அந்த சதிகாரர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொன்னார். அவர் ஆதித்த கரிகாலரை காப்பாற்றுவதற்காக கடம்பூருக்கு விரைந்து போய்விட்டார். தங்களுக்கும் சக்கரவர்த்திக்கும் இளைய பிராட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு போனார். ஓஹோ, அவருடைய எச்சரிக்கை என் ஒருவன் விஷயத்தில் உண்மையா இருந்தபடியால் மற்றவர்கள் விஷயத்திலும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். சமுத்திரகுமாரி, நீ ஏதோ சொல்ல வேண்டும் என்றாயே என்று கேட்டார் இளவரசர். ஆம் இளவரசே, ஈழத்து
ஈழத்து ஊமை ராணி தங்களை உடனே தஞ்சைக்கு அழைத்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தார் என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, அதை பற்றி உன்னிடம் கேட்க மறந்தே போனேன். ஈழத்து ராணிக்காகவே நான் இவ்வளவு அவசரமாக புறப்பட்டு வந்தேன். அவரை தஞ்சாவூருக்கு யாரோ பலவந்தமாக கட்டி இழுத்து வந்தார்களாமே, அது உண்மையா? இளவரசே, உண்மைதான். ஆனால் முதன் மந்திரி அனிருத்தர் நல்ல நோக்கத்துடனே தான் அவ்விதம் செய்தார். ஓஹோ, அனிருத்தர் வேலையா? என் தந்தையிடம் சேர்ப்பிப்பதற்காக அழைத்து சென்றிருக்க வேண்டும். பூங்குழலி, முதன் மந்திரியின் நோக்கம் வெற்றி பெற்றதா? சக்கரவர்த்தியும் ஈழத்து ராணியும் சந்தித்தார்களா? இளவரசே, ஆம், சந்தித்தார்கள். என் வாழ்க்கை மனோரதம் நிறைவேறிவிட்டது. இதை காட்டிலும் சந்தோஷமான செய்தி எனக்கு வேறு ஏதும் இல்லை. என் பெரிய அன்னை அருகில் இருக்கும் வரையில் என் தந்தையின் உயிருக்கு அபாயமும் இல்லை. அந்த மாதரசிக்கு அபூர்வமான வருங்கால நிகழ்வை அறியும் சக்தி உண்டு என்பது உனக்கு தெரியுமா? ஆம் இளவரசே, எனக்கு அது தெரியும். ஈழத்து ராணி இருக்கும் வரையில் சக்கரவர்த்திக்கு அபாயம் இல்லை. ஆனால் என்று தயங்கி நின்றாள் பூங்குழலி. சமுத்திரகுமாரி, ஆனால் என்ன? ஏன் தயங்கி நிற்கிறாய்? இளவரசே, சொல்ல தயக்கமாகவே இருக்கிறது. நாக்கு எழவில்லை. ஈழத்து ராணி தம்முடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டதாக எண்ணுகிறார். கடைசியாக கண் மூடுவதற்கு முன்னால் தங்களை ஒருமுறை பார்க்க விரும்புகிறார் என்றாள் பூங்குழலி. தெய்வமே, இது என்ன சொல்கிறாய்? சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு உடனே இந்த பேரிடி போன்ற செய்தியையும் சொல்கிறாயே. இனி நான் ஒரு நொடியும் தாமதிப்பதற்கில்லை. வானதி, இளைய பிராட்டியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக சொல் என்றார் இளவரசர்.